ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில ஆழமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற சகல நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இப்பேற்பட்ட அழகான உண்மைகளை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதே போன்ற காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? ஸோ அது நல்ல கேள்வியாக இருக்குது. அநேக சந்தேகங்களை வரக்கூடிய பின்னாட்களில் இது நிச்சயமாக நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதிலையும் நல்லா புரியக்கூடிய நிலைமைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம், சரிங்களா? ஓகே, கேள்வி: முற்றிலும் தோல்வியுற்று இரண்டாம் மரணத்தில் இறக்கும் நபர் விஷயத்தில் அவர் தோல்வி அடையும் சமயத்திலா அல்லது அவர் உண்மையில் இறக்கும் சமயத்திலா சுமத்தப்பட்ட பலியின் பலன் எப்போது அவரிடமிருந்து விடுவிக்கப்படும்? ஸோ கேள்வி கேட்டவருடைய மைண்டில் தான் செகண்ட் டெத்து அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே கொண்டு வந்து பேசுகிறார். பதில் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு, கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர், ஒருத்தர் முற்றிலுமாக ஃபெயில் ஆகிட்டார்னா ஒரு ரெண்டாம் மரணத்தில் இறக்கும் நபர்ன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டவர் சொல்லிட்டார். ஸோ முற்றிலுமாக தோல்வியுற்று இரண்டாம் மரணத்தில் இறக்கும் நபர் அவருடைய காரியத்தில், அவருடைய விஷயத்தில் அவருக்கு ஏற்கனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மெரிட், புண்ணியம், பலன், மீட்கும் பொருள், ஜீவ உரிமைகள் சுமத்தப்பட்டிருந்தது இல்லையா? அது எப்போ அவரிடமிருந்து எடுக்கப்படும்? அவர் தோல்வி அடையும் சமயத்திலா அல்லது சொல்லர்த்தமாக சாகிறார்ல அந்த டைம் இல்லையா? அவ்வளோதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் கேள்வி. புரிஞ்சுங்கள? ஓகே, இப்போ பதில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவினிடத்தில் வருகிறவர்களுக்கு அவருடைய பலன் சுமத்தப்படுகின்றது. கரெக்டு, நமக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அப்படின்னு சொல்லும்போது யோவான் 14:6 பற்றி இங்கே சொல்கிறாங்க. நானே வழியும் சத்தியம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் சொல்கிறார், சரிங்களா? அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் வருகின்றவர்களுக்கு இந்த பலன் சுமத்தப்படுகின்றது. புரிஞ்சிருச்சு? கர்த்தர் கிறிஸ்துவின் பூமிக்குரிய பலனை நிராகரிக்கிறவர்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பூமிக்குரிய பலனை நிராகரிக்கின்றவர்கள், அவர்கள் நிராகரித்த அந்த கனத்திலிருந்து பலனை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலனை நிராகரிக்கிறவங்க, அவங்க நிராகரிக்கக்கூடிய அந்த டைமில் இருந்து அந்த பலன் அவங்ககிட்ட இருக்காது. பதில் வந்துருச்சு. அந்த டைமில் இருந்து அந்த பலன் அவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார், சரிங்களா? கர்த்தரை நிராகரித்த அந்த கணமே அவர்களிடமிருந்து அனைத்து பலனும் விடுவிக்கப்படுகின்றது. கர்த்தரை நிராகரித்த அந்த கணமே, அந்த டைம்லேயே
அவங்க கிட்ட இருந்து எல்லா பலனும் விடுவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். அடுத்தது உரிமை பறிக்கப்படுகின்றது. ஜீவ உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களோ, நிராகரிக்கிறீங்களோ, அந்த டைம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அகன்று விடுகின்றது. இதை திரும்ப படிச்சிடலாம். கர்த்தரை நிராகரித்த அந்த கணமே அவர்களிடமிருந்து அனைத்து பலனும் விடுவிக்கப்படுகின்றது, உரிமை பறிக்கப்படுகின்றது, அகன்று விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததில் அந்த கணத்தில் அவர்கள் உண்மையில் சாக வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டியதில்லை. எப்போ இந்த பலன் ஜீவ உரிமைகள் விடுவிக்கப்படுகின்றனவோ அல்லது எடுக்கப்படுகின்றனவோ அல்லது அகன்று போகின்றனவோ அந்த டைம்லேயே அவர் சாகணுன்ற ஒரு அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஆனால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறார்கள். ஸோ இப்படி அந்த பலனானது அவங்கள்ட்ட எடுக்கப்பட்டுச்சு, விடுவிக்கப்பட்டது அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் போய் விழுந்துருவாங்க. இது எடுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே போய் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது விழுறதுனா என்ன அர்த்தம்னா, அதாவது இரக்கத்தின் கரங்களை விட்டு வெளியேறி நீதியின் கரங்களுக்குள்ளாக செல்கின்றார்கள். அடுத்தது ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாகவும் நீதியின் முன்பாகவும் பூரணமில்லாமல் யாரும் நிற்க முடியாது என்பதை நாம் அறிவோம். அப்போது அந்த பலனானது விடுவிக்கப்பட்ட டைம்லிருந்து அல்லது எடுக்கப்பட்ட டைமிலிருந்து எப்போ எடுக்கப்படும்? என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்களோ அன்னைக்கு எடுக்கப்படும். எடுக்கப்பட்ட டைம்லிருந்து இந்த கிருபையின் கரத்திலிருந்து அல்லது இரக்கத்தின் கரத்திலிருந்து நீதியின் கரத்தில் போய் விழுந்துருவாங்க. நீதியின் கரத்தில் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நிலைமைக்குள்ளாக, நிற்க முடியாத நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுறாங்கன்றத சொல்கிறாரு. திரும்ப படிக்கிற அந்த பாயிண்ட்டை. ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாகவும் நீதியின் முன்பாகவும், பாருங்க, ஜீவனுள்ள தேவன் அவருக்கு முன்பாகவும் நீதிக்கு முன்பாகவும் பூரணமில்லாமல் யாரும் நிற்க முடியாது என்பதை நாம் அறிவோம். அப்போது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாகவும் நீதிக்கு முன்பாகவும் பூரணமாக ஒருத்தர் நிற்கிறாருன்னு என்ன அர்த்தம்? பலன் சுமத்தப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அங்கே ஜீவ உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்தாச்சு அப்படின்னா இங்கே யாரும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? நிற்க முடியாது என்பதை நாம் அறிவோம். மீட்பின் பலியை நிராகரிக்கின்றவர்கள், பாருங்க, மீட்பின் பலியை நிராகரிக்கின்றவர்கள் பாவத்தை பற்றிய உணர்வை அவர்கள் இனிமேல் பெற்றிருக்கவில்லை என்று தோன்றுகின்றது. அப்போது இன்னைக்கு நாமெல்லாம் கூட பாவம் செய்கிறோம் எல்லாருமே. ஆனால் நம்மக்கிட்ட பாவத்தை பற்றின உணர்வு இருக்குது. அதனால நமக்கு சாற்றப்பட்டிருக்கின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு. இப்போ நமக்கு புரிஞ்சுங்களா? எந்த ஒரு இதயத்துக்குள்ளாக பாவத்தை பற்றின உணர்வு முற்றிலுமாக அற்று போகுதோ அவங்க தெரிஞ்சுக்கலாம், அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு சாற்றப்பட்டது எடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த பேச்சு ஓரம் வச்சுட்டு உள்ளே வருவாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது மீட்பின் பலியை நிராகரிக்கின்றவர்கள் பாவத்தை பற்றிய உணர்வை அவர்கள் இனிமேல் பெற்றிருக்கவில்லை என்று தோன்றுகின்றது. இது கல்யாண வஸ்திரத்தை களைந்தது போல, ஒரு மனுஷன் கலைந்தார் இல்லையா? ஸோ அது போல அந்த மனுஷனை பற்றிய ஊமையில் எடுத்து காட்டப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கல்யாண வஸ்திரத்தில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் நான் சொன்ன அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கல்யாண வஸ்திரத்தில் அந்த ட்ரெஸ் இல்லாமல் வந்தார் இல்லையா? அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அடுத்தது, அவன் அதை நிராகரித்த அந்த கணமே அது அவனுடையதாக இல்லை என்பதை நாம் எவ்விதத்திலும் அறிந்து கொள்ளலாம்.
ஸோ என்னைக்கு வந்து அந்த வஸ்திரத்தை வந்து நிராகரித்தாங்களோ அந்த டைம்லேருந்து அது அவரது கிடையாது என்பதை நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளலான்றதை சொல்கிறாங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்வி என்னது? மீட்பின் பலன் சாற்றப்பட்ட ஒருவர் அதை அவர் எப்பொழுது இழப்பார்? அதாவது கம்ப்ளீட்டாக தோல்வி அடையும் சமயத்திலா, அல்லது அவர் சொல்லத்தமாக மறிக்கிறார் இல்லையா அந்த டைம்லையா இந்த மீட்கும் பலன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? என்ன சொல்லிட்டாருன்னா, என்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் நிராகரிக்கிறாரோ அந்த கணம் எடுக்கப்பட்டுரும். எடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா சிம்பிள், இரக்கத்தின் கரத்திலிருந்து நீதின் கரத்தில் போய் நின்றுடுவாங்க. சரிங்களா? அப்போது பூரணம் இல்லாமல் அங்கே நிற்க முடியாது. அப்போ அவங்க மரணத்துக்குள்ளாக தான் போயாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட இங்கே வந்து சொல்லப்படுதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இன்றைக்கி அருமையான வாய்ப்புகளை கொடுத்து பாவத்தை ஒவ்வொரு நேரத்திலையும் உணரக்கூடிய இதயத்தை கொடுத்து நமக்கு இன்றைக்கி நிற்க வச்சிருக்காருன்னா மீட்பின் பலன் நமக்கு எல்லாமே சாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து அதை பயன்படுத்தி நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கன மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக இப்பேற்பட்ட சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் நிறைவேற்படுத்தின தயவுக்காக நின்று செலுத்துகின்றோம். வர இருக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் அனைத்து காரியங்களையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பிரயாசப்பட தெய்வந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.